வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவலும் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும்தான். இதில் எதுவுமே அட்வைஸோ டிப்ஸோ கிடையாது. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் வந்து மின்ட்டு வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. என்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து நம்ம பர்மிஷன்ஸ் கொடுக்குறோம்ல, வீடியோ, ஆடியோ அந்த மாதிரி பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அதை பற்றின ஒரு டேட்டா வந்து கொடுத்துருந்தாங்க மின்ட்டில். இது வந்து நீங்கள் பெய்டு வெர்ஷனாக இருந்தால் இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பெய்டு வெர்ஷன் வச்சுருந்தீங்கன்னா மின்ட்டில் வந்து படித்து பார்க்கலாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பர்ட்ஸ் ரெக்கமெண்ட் ஸ்விட்சிங் ஃப்ரம் டேட்டா ஹங்க்ரி ஆப்ஸ் டு தோஸ் தட் ரெக்யர் மினிமல் பர்மிஷன்ஸ் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஆண்ட்ராய்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம்னா எவ்வளோ டேட்டா வந்து அவங்க பர்மிஷன்ஸ் கேட்டு எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, பர்மிஷன்ஸ்னோடனே அலோவுன்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிடுவோம். என்ன பர்மிஷன்ஸ்னு பார்க்க மாட்டோம். அதில் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான பர்மிஷனாக இருந்தால் நம்ம கொடுக்கலாம். தேவையில்லாத பர்மிஷனாக இருந்தால் நம்ம அதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்டே இல்லாமல் ஏன் இந்த பர்மிஷன்லாம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிக்கிள். அதில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஆப்ஸ், iOSல வந்து மோஸ்ட்லி பர்மிஷன் கொடுக்கறதில்ல, ஆண்ட்ராய்டில் வந்து அந்த பர்மிஷன் வந்துடுது. ஸோ அந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, நம்ம டிமேட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ணுறோம். உடனே என்ன பண்ணுறோம், அந்த டிமேட் கம்பெனியோடைய ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு ரெகுலேஷன்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இப்போ செபி எல்லாத்துக்கும் ரெகுலேஷன்ஸ் போடுற மாதிரி, இந்த மாதிரி ஆப்பில் இந்த டேட்டாவை தவிர வேறு எந்த டேட்டாவும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான விஷயம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்போது டிமேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். அதனால் டிமேட் அக்கௌண்ட் ரிலேட்டடான அந்த ஆப்பு வந்து இப்போ நீங்கள் நிறைய கம்பெனிகள் இருக்குது டிமேட் அக்கௌண்ட்டில். எந்த கம்பெனியில் ஓப்பன் பண்ணால் என்னென்ன டேட்டாவை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவங்க ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெய்டு வெர்ஷனில் ஒரு பப்ளிஷ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க் கீழே கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க பெய்டு வெர்ஷனாக இருந்தால். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நார்மலாக ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்லேயுமே வந்து இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய ஆப் வந்து இந்த மாதிரி ஃபேக்காக டேட்டா எடுக்கிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து இப்போது ஜாப் சீக்கிங் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து சில சின்ன சின்ன வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா 100 வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 1000 பேர் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் 1000 பேரில் யாருக்குமே காலே வந்திருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்கள் டேட்டா, உங்கள் எஜுகேஷன், உங்களுடைய கரண்ட் சிடிசி, நீங்கள் எங்கே கரண்ட்டாக வேலை பார்க்குறீங்க, எந்த ஊரில் இருக்கீங்க, உங்களுடைய ஹாபீஸ் என்னென்ன எல்லாத்தையும் நீங்கள் ரெஸ்யூமில் போட்டு வச்சுருப்பீங்க பயோடேட்டாவில். எல்லா டேட்டாவுமே அவங்க 1000 டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு அந்த டேட்டா வந்து விற்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை லேட்டஸ்ட்டாக கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு சில கேஸ்லாம் கூட போயிட்டு இருக்கிறதா எனக்கு தகவல் கிடச்சிது. ஸோ அது ஒரு புறம். அந்த மாதிரி டேட்டாவை வந்து இப்போது நிறைய பேர் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வச்சு சில பேர் வந்து பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் எங்கேயுமே நம்ம டேட்டாவை நம்ம ப்ரைவசியாக விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மெயின் மோட்டோ இந்த வீடியோ வருது. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 16 கம்பெனிகள் ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் லேட்டஸ்ட்டாக இருக்கிற 16 கம்பெனிகளோட டேட்டாவை எடுத்து யார் என்னென்ன வாங்குறாங்கன்ற டேட்டா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த கம்பெனி என்னென்ன பர்மிஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜிரோதாவில் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு பர்மிஷன் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. க்ரோ, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி நிறைய கம்பெனி அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு 15-20 கம்பெனி, 16 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த 16 கம்பெனிலையும் எவ்வளோ பர்மிஷன்ஸ், உங்கள் டேட்டாவை வந்து எவ்வளோ பர்மிஷன்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்கன்றதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு எது பெஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டேட்டா வந்து மின்ட்டில் கொடுத்ததுக்கப்புறமே நிறைய கம்பெனிகள் வந்து அவங்களுடைய அந்த பர்மிஷன்ஸ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. ஓகேவா? அதில் எது வந்து உங்களுக்கு கம்மியான பர்மிஷன் வந்து இருக்கோ, அல்லது வந்து எந்த பர்மிஷன்லாம் உங்களுக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரி ஆப்பாக பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த லிஸ்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அனுப்புகிறேன். அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் மின்ட்டில் போய் பார்க்கலாம். ஆனால் அது வந்து பெய்டு வெர்ஷன்றனால நீங்கள் பே பண்ணி தான் பார்க்க முடியும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதில் வந்து எந்தெந்த கம்பெனிகள்லாம் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோங்க. ஆனால் அன்வான்டாக உங்களுடைய கேமரா, உங்களுடைய மைக்ரோஃபோன், அப்புறம் உங்களுடைய
என்ன சொல்கிறது, மற்ற டேட்டா ஆக்சஸ் பண்ணுறது, லொக்கேஷன் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்சஸ்லாம் வந்து இல்லாமல் பார்த்துக்கங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஏன்னா லைவாக கேமரா ஆன் பண்ணுறது, மைக்ரோஃபோனில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்றத வந்து கேட்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ப்ரைவசியான விஷயம். அதிலலாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லா ஆண்ட்ராய்டு ஆப்லேயும் அதான் நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த டிமேட் அக்கௌண்ட் ஆப்பை பற்றி இப்போ நான் போட்டிருக்கேன். பட் நீங்கள் எந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை போட்டாலும் அதை வந்து செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி ஆல்ரெடி அவேர்னஸோடு இருக்கீங்களா? இல்லை இந்த வீடியோக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது தெரியுதான்றதை கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகே. ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலகிராமில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். அதுலேயும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். பயன்படுத்திக்கங்க. நன்றி, வணக்கம்.